ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹாப்பி ஜென்மாஷ்டமி. இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கும்பிட்டேன்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் போட்டு வந்து தான் பூஜை சாமான்லாம் விளக்கி குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலம்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணது. இப்போ வந்து நான் வந்து எங்களோட காமாட்சி அம்மா விளக்கு எப்படி வைப்பேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனையில் குங்குமஞ்சள் வச்சுட்டு அதில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அர்ச்சதை ரெடி பண்ணிவிட்டு அந்த அர்ச்சதை அதில் போட்டுட்டு ஒரு 5 ருபீஸ் காயின் அதை வச்சுட்டு இதுக்கு மேலே தாங்க விளக்கு வச்சு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முருகர் வேல் குட்டியாக இருக்கிறாரு. அதை எப்படி நான் ரெடி பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன தட்டில் விபூதி இல்லைன்னா அரிசி, நான் ஒரு வாரம் விபூதி ஒரு வாரம் அரிசி இப்படி பண்ணிவிடுவேன். அது மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முருகர் வேல் வைப்பேன். நான் இப்படி தான் வந்து வழிபாடு செய்வேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூலாம் வச்சுட்டு இப்போ மேலே கார்டன்லேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு உகந்தது துளசி, அம்மனுக்கு வந்து வேப்பிலை, ஒரு மருதாணி இலை, ஒரு துளசி, லக்ஷ்மிக்கு வாசம் செய்யறதுக்கு வந்து ரொம்பவே உபயோகமானது, அதனால் அதை வச்சுடுவேன். இது வந்து திருநீர் பச்சைங்க, இதுவுமே எங்கள் கார்டனில் இருக்குது. முருகருக்கு ரொம்பவே விசேஷமானது, இதையும் வச்சுடுவேன். அப்புறம் ஒரு மருதாணி வந்து லக்ஷ்மிக்கு தயாருக்கு வச்சுடுவேன். இந்த மாதிரி எங்களால் முடிஞ்சது வச்சுட்டு அருகம்புல் இருக்குது, அதை விநாயகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி தாங்க திரி போட்டு ஏற்றணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாமே பூலாம் போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிவிட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி வழிபாடு பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா திங்ஸுமே வந்து கடையில் தான் வாங்கிடுவேன். என்னால் வீட்டில் எதுவுமே செய்ய முடியலனால பாயாசமும் வடை மட்டும் நான் வீட்டில் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே பாருங்கள், நம்ம பார்க்கவே லக்ஷ்மி கராசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் வந்து மாக்கோலம் போட்டுட்டு கிருஷ்ணர் என்கிட்ட இருக்கிற கிருஷ்ணரே வச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் பூ, நம்மக்கிட்ட என்ன நகை இருக்கோ அந்த நகையை வந்து அன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்றப்ப சாமிக்கு போட்டு விடலாம். என்கிட்ட இருந்தது என் குழந்தையோட செயின், அதை போட்டுட்டு பூ வச்சுட்டு அவங்க 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கடையில் தான் வாங்கியிருந்தேன். அதை வந்து படையல் போட்டு வெண்ணெய் வச்சு எல்லாமே சாமி கும்பிட்டாச்சுங்க திருப்தியாக. என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் செஞ்சு சாமி கும்பிட்டேன். என்னால் என்ன முடியுமோ அதை சாமி கும்பிடுவேன். நான் ஒரு கல்லுப்பு பாக்கெட்டும் மஞ்சளும் வாங்கி சாமி கும்பிட்டேன். நம்ம வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்களோ மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணெய் தடை விட்டுட்டு கற்பூர தீபார்த்தனை காட்டிட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நல்லா கொண்டாடணும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை வந்து ஒரு ஃபைனல் லுக்கும் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். பாருங்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.